நமஸ்காரம். எல்லா பேரண்ட்ஸுக்குமே தன்னுடைய செல்ல மகளுக்கு ஒரு நல்ல உயர் கல்வியையும் அதோட ஒரு நல்ல விதமாக ஒரு திருமணமும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெற்றோர்களுடைய கனவாகவும் இருக்குது. இது மாதிரி தான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ரீசண்டாக கல்யாணம் ஆகியிருக்கு. ஒரு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு உயர் கல்வியை கொடுக்கணும், அதே சமயம் குழந்தையுடைய திருமண வயசில் நல்ல விதமாக ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மேடம் என்னுடைய ஆசை. அதுக்கு நான் எவ்வளவு சேமிக்கணும், எவ்வளோ வருஷம் சேமிக்கணும், இது பற்றி விவரங்கள் அடங்கினதை எந்த பாலிசியை நான் எடுக்கணும், இது சம்மந்தமான ஒரு விவரங்கள் அடங்கிய ஒரு வீடியோவை எனக்காக போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இந்த விவரங்கள் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பயனடையணும். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் விவரங்களை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் விவரங்கள் வேணும், இல்லை ஏதாவது புது பாலிசி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே அந்த நம்பர், என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த விவரங்களை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மற்றவங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஒரு லைக் அவசியம் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம். போன வீடியோவில் நம்ம ஜீவன் லாப் அண்ட் ஜீவன் லட்சயம் இந்த ரெண்டு பாலிசியை பற்றி நம்ம விரிவாக எல்லா பயன்களையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பாலிசியிலையும் சேவ் பண்ணி எப்படி ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கும் அந்த குழந்தையோட மேரேஜுக்கும் நம்ம பிளான் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எவ்வளோ பணம் கட்டணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 30 வயசு உள்ள ஒருத்தர், ஏஜ் 30, 5 லட்சத்துக்கு சம்மஷூர் எடுக்கிறாரு. அதாவது ஜீவன் லட்சியாவில் 5 லட்சம் எடுக்கிறாரு, ஜீவன் லாபில் 5 லட்சம் எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு குழந்தை 1 வயசுல இருக்கு. இப்போ இந்த குழந்தையோடைய எஜுகேஷனுக்காகவும் மேரேஜுக்காகவும் அவர் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளோ பணம் கட்டணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், வாங்க பார்க்கலாம். ஜீவன் லாப்ல அவர் 16 வருஷத்தை தேர்ந்தெடுக்கிறார். இதை கல்வி, அதாவது ஒரு 16 வருஷம் கழிச்சுன்னா குழந்தைக்கு 17 வயசு ஆகிடும். ஸோ அப்போ அந்த கல்விக்கு அந்த பலன் பணம் உபயோகப்படும். அதுக்காக அவர் இதை எடுக்கிறார். இதில் 16 வருஷம் டேர்ம் எடுத்துக்கிறாரு, 10 வருஷம் தான் பணம் கட்ட போகிறாரு. இது என்ன பண்ணுறாரு, மேரேஜுக்காக எடுக்கிறாரு. மேரேஜ் என்ன பண்ணுறாரு, 23வது வயசில் மேரேஜ் பண்ண போகிறாரு வச்சுக்கலாம். 23வது வயசில் 23 வருஷம் டேர்ம் எடுக்கிறாரு, 20 வருஷம் தான் பணம் கட்ட போகிறாரு. இந்த ஜீவன் லாபுக்காக அவர் கட்டக்கூடிய தொகை பிரீமியம் 43,859 ரூபாய் வருஷத்துக்கு, வருடம். அது மாதிரி இதில் அவர் கட்ட வேண்டியது 24,174 ரூபாய் தான் வருஷத்துக்கு.
இப்போ மொத்தம் ஒரு பணம் கட்ட வேண்டிய, இதுக்கு வந்து 10 வருஷம் கட்டணும், இதுக்கு வந்து 20 வருஷம் கட்டணும். இப்போ முதல் 10 வருஷம் அவர் கட்ட வேண்டியது 43,859 பிளஸ் 24,174 ரூபாய் 68,033 ரூபாய் வருடம். 5,669 ரூபாய் மாதம். 188 ரூபாய் தினம். அடுத்த 10 வருடம் 11 to 20 வருஷம் இந்த பாலிசி வந்து முடிஞ்சிடும். ஜீவன் லாப் வந்து பாலிசி வந்து முடிஞ்சிடும், பணம் கட்ட வேண்டிய டேர்ம் முடிஞ்சிடும். அப்போ வெறும் 24,174 ரூபாய் தான் கட்டணும். இந்த பாலிசிக்கு மட்டும்தான் 10 வருஷம் கட்டினா போடும். இது என்ன வருஷத்துக்கு? இது வந்து வருஷத்துக்கு. மாசம் வந்து 2,015 ரூபாய் மாசம். வெறும் 67 ரூபாய் டெய்லி பணம் கட்டினா போதும். முதல் 10 வருஷத்துக்கு 68,033 ரூபாய் கட்டினா போறோம். அடுத்த 10 வருஷத்துக்கு 24,174 ரூபாய் கட்டினா போறோம். பிரீமியம் அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே வருது, உங்களுக்கு கட்ட வேண்டியது குறைஞ்சிட்டே வருது. சரி, இப்போ என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பதினாறாவது வருட முடிவில் 16 வருஷம் முடிஞ்சு போச்சு. காப்பு தொகை $5 லட்சம். போனஸ் 43 ரூபாய் 1000க்கு. 5 லட்சத்துல 500,000 இருக்கு. இன்ட்டு 16 வருஷம் 3,44,000 ரூபாய். எஃப்ஏடி 25 ரூபா கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. ஒரு தரம் தான் கொடுப்பாங்க. ஒரு 1000க்கு 25 ரூபாய். அப்பனா 12,500,000 ரூபாய். 8,56,500. இது வந்து 16வது வருஷம் கிடைக்கும். அப்போ குழந்தைக்கு என்ன வயசாகும்? 17 வயசாகும். அந்த குழந்தைய வந்து ஒரு காலேஜில் சேர்க்கவோ, ஒரு உயர்கல்வி அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கோ அந்த பணம் வந்து உபயோகப்படும். இதை வந்து கல்விக்காக எடுத்துக்கிறாங்க. அடுத்தது மேரேஜுக்கு எடுத்துக்கும் போது 20 வருஷம் 23வது வயசு குழந்தையோட 23வது வயசுல வந்து என்ன கிடைக்கும்? காப்பு தொகை 5 லட்சம். போனஸ், இதுல வந்து போனஸ் வந்து 49 ரூபாய். 49 இன்ட்டு 500 இன்ட்டு 25 வருஷத்துக்கும் போனஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 5,63,500. போனஸ் வந்து 5,63,500 ரூபாய். எஃப்ஏபி எவ்வளோ கொடுக்குறாங்க? எஃப்ஏபி வந்து வருஷம் கூட இருக்கிறதுனால 250 ரூபாய் ஒரு 1000க்கு. அப்போ 500 இன்ட்டு 250 1,4 லட்சம். டோட்டல் 11,88,500 ரூபாய். இது வந்து குழந்தையினுடைய திருமணத்துக்கு, அதாவது 23வது வயசுல 11,88,500 ரூபாய் அவருக்கு வந்து கிடைக்கும். இந்த பாலிசியை வந்து குழந்தையுடைய கல்விக்காகவும், இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை குழந்தையினுடைய திருமணத்திற்காகவும்
அவர் வந்து சேமிக்கிறார். இதுக்கு அவர் எவ்வளோ கட்ட போகிறாரு, எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னா 190 ரூபா டெய்லி. அடுத்தது 67 ரூபா அடுத்த 10 வருஷத்துக்கு. சரி, இப்போ இது வந்து பாலிசி கட்டக்கூடிய அந்த பாலிசிதாரர் உயிரோடு இருந்து பாலிசி முழுமை அடைந்ததுக்கு அப்புறம் பணம் வாங்குற பணத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பாலிசிதாரருக்கு பாலிசியோட டேர்மில் நடுப்புற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுதுன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதை பற்றி பார்க்கலாம். செவன்த் இயர்ல டெத். இதில் வந்து அவர் வந்து 10 வருஷம் பணம் கட்டணும். 16 வருஷம் டேர்மு, 6 வருஷம் பணம் கட்டி முடிச்சிடுறாரு. 7வது வருஷத்தில் வந்து அவர் வந்து பணம் கட்டிட்டாரு. 7வது வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னா அவருடைய நாமினிக்கு என்ன கிடைக்கும்? சம்மசூடா 5,25,000 ரூபாய் வாங்குவாங்க. அதாவது டெத்து சம்மசூட் வந்து 105 டைம்ஸ் இன் ஜீவன் லாப் அண்ட் ஜீவன் லட்சயா 110 டைம்ஸ். சம்மசூட் வந்து 5,25,000 வாங்குவாங்க. போனஸ் வந்து அவர் கட்டின பணத்துக்கு இது மட்டும்தான் கொடுப்பாங்க. அது எவ்வளோ வருது? 1,50,500 ரூபாய். எஃப்ஏபி வந்து அப்ளிகபிளா இருந்தால் கொடுப்பாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலதான் எஃப்ஏபி வரும். அதனால 6,75,500 ரூபாய் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த நாமினி வந்து வாங்குவாங்க. இதுவே ஆக்சிடென்ட் ஆகியிருந்தால் இன்னும் ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்க. 11,75,500 ரூபாய் அவர் வாங்குவார். சரி, இந்த ஒரு பாலிசியில் அவர் வந்து 11,75,500 ரூபாய் வாங்கிட்டார். இந்த பாலிசியில் என்ன பார்ப்போம். இந்த பாலிசியில் என்ன அப்படின்னா 7 வருஷம் பணம் கட்டுறாரு. 8வது வருடத்தில் இருந்து அவர் எத்தனை வருஷம் பணம் கட்டணும்? 20 வருஷம் பணம் கட்டணும். 20வது வருடம் வரையில் நோ பிரீமியம் பட் இன் ஃபோர்ஸ். பாலிசி இஸ் இன் ஃபோர்ஸ். 8வது வருஷத்திலிருந்து 20வது வருஷம் உள்ள அவர் கட்ட வேண்டிய தொகையை அவர்களுடைய நாமினிகள் கட்ட வேண்டியதில்லை. அதை தவிர 8வது வருடத்தில் இருந்து 23 வருஷம் எடுத்திருக்காரு. அப்ப 22 வருஷம், 8வது வருஷத்திலிருந்து 22வது வருஷம் வரையிலும் வருஷத்துக்கு 50,000 ரூபாய் நாமினி ஒரு இன்கம் மாதிரி கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 50,000 ரூபாய் நாமினிக்கு இன்கம் மாதிரி கொடுப்பாங்க. பட் பாலிசி இஸ் இன் ஃபோர்ஸ். அடுத்தது 23வது 23rd இயர் பாலிசி முடிஞ்சு வருது. அவருக்கு அந்த நாமினிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெத் சம் அஷ்யூர்ட் 5,50,000. இதே போனஸ் எல்லாமே உண்டு. போனஸ் 5,63,500. எஃப்ஏவி 1,25,000.
டோட்டலி 12,38,500 ரூபாய் அவங்க நாமினி வந்து வாங்குவாங்க. இப்போ ஆக்சிடென்ட் அப்படின்னாக்க 5 லட்சம். இந்த ஆக்சிடென்ட் 5 லட்சத்தை 23 வருஷம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 16வது வருஷத்திலேயே இந்த பாலிசியோட ஒரு 5 லட்சமும் இவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல 16,75,500 ரூபாய் இந்த பாலிசியோட ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டா இந்த 16வது வருஷமே இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 16வது வருஷம் என்ன வாங்குவாங்க? 16,75,500 ரூபாய் வாங்குவாங்க. 23வது வருஷம் 12,38,500 ரூபாய் வாங்குவாங்க. ஸோ அவர் உயிரோட இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடியது 8,56,000 ரூபாய் எஜுகேஷனுக்கும் 11,88,000 ரூபாய் மந்த் இது மேரேஜுக்கும் கிடைக்குது. இன்கேஸ் பாலிசிதாரருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட அந்த பாலிசி நாமினிக்கு 16வது வருஷம் 16,75,500 ரூபாய் கிடைக்கும். 23வது வருஷம் 12,38,500 ரூபாய் கிடைக்கும். இதுதான் இந்த பாலிசியினுடைய சிறப்பம்சம். அதாவது ஒருத்தருக்கு என்ன தேவை? குழந்தையுடைய கல்வியும் குழந்தையினுடைய மேரேஜுக்கும் தான் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த 2 பாலிசிலையும் பூர்த்தி ஆகிடும். இதில் நம்ம வந்து என்ன கட்டணும் அப்படின்னா, மாதத்துக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 5,600 ரூபா மாதமாக கட்டணும். அடுத்த 10 வருஷத்துக்கு 2,200 ரூபா கட்டினா போதும். இது வந்து நான் வந்து சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இயரோட பிரீமியத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2வது ஒன்றுலையுமே அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயரை வச்சு செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரீமியம் வந்து இன்னும் வந்து குறையும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் வந்து 4.25%. அடுத்த வருஷத்துலேருந்து 2.25% தான். அதனால உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து நான் சொல்கிறத விடவே இன்னும் வந்து உங்களுக்கு குறையும். நான் வந்து கால்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியத்தை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. அந்த பாலிசிதாரர் ஈரோடு இருந்தாலும் சரி, ஏதாவது நடுப்புற அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டாலும் சரி, இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து தொடரும். இதுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, ஒரு நாளைக்கு 190 ரூபாய் 10 வருஷத்துக்கும், ஒரு நாளைக்கு 67 ரூபாய் அடுத்த 10 வருஷத்துக்கும் நீங்கள் சேவ் பண்ணால் உங்களுடைய குழந்தைக்கும் கல்வியை பற்றியோ மேரேஜை பற்றியோ நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு கவலையும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. அதே மாதிரி 2 பாலிசிலையுமே வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. 10D வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுக்கும் 80C வந்து ப்ரீமியத்துக்கும் இருக்குது. 2 பாலிசிலையுமே அவசர தேவைன்னா நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். 2 பாலிசிலையுமே ஆக்சிடென்ட் ரைடர், டிசபிலிட்டி ஹெல்டர் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஆக்சிடென்ட் ரைடர் டேர்ம் ரைடர் அவங்கெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னொரு 5 லட்சம் கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ ஆக்சிடென்ட்ல அவர் தவறி பண்ணாருன்னா ஆக்சிடென்ட்டுக்காக 5 லட்சமும், டேர்ம் ரைடர் பெனிஃபிட் அவர் எடுத்திருந்தார் அப்படின்னா அதுக்காக ஒரு 5 லட்சமும் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த டேர்ம் ரைடருக்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியம் வந்து ஒன்றும் ஜாஸ்தி வராது. 1000க்கு 1 ரூபா 2 ரூபா அவ்வளோதான் கூட வரும். 500,000க்கு எவ்வளோ இருக்க போகுது? 2 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 500 × 1000 ரூபா கூட வரும், அவ்வளோதான். ஆனால் வந்து கிடைக்கிற பயன் வந்து மிகப்பெரிய ஒரு பயன். இந்த பாலிசியில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புது பாலிசி ஏதாவது போடணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்னை வந்து இந்த நம்பரில் கூப்பிடுங்க. 6382038834. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து பாலிசியோட பலன்களையும் விவரங்களையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.